ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு குட்டா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பர்த்டே வந்து நேற்றே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுக்கிறேன். அந்த வீடியோ வந்து யாருக்கு பர்த்டே என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா சொல்கிறேன். குட்டி குட்டி கிளிப்ஸாக நான் வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த பர்த்டே விளாக். நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோக்குள்ளே கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இதை வந்து பிளானே இல்லை எனக்கு. நான் வந்து இதை வீடியோவாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. கேக் கட் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நைட்டு 10 மணிக்கு தான் கேக்கே கட் பண்ணோம். ஸோ வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி கேக் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தது. ஸோ அவங்களும் கொழுந்தனுக்கும் எந்த ஐடியாவும் என்கிட்ட சொல்லலை. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நைட்டு தான் 8 மணி போல் தான் வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தாங்க அப்படிங்கிறனால நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுற பிளானே இல்லை. திடீர்னு சடனாக பிளான் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ், குட்டி குட்டி கிளிப்ஸாக இருந்தது. ஸோ ஓகே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஹர்ஷனுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க கேக்கு பார்த்தோன்னே. ஸோ நானும் சித்தி கூட சேர்ந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ரியாக்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் வந்து ரொம்பவே அவர் ஹாப்பி பர்த்டே அப்படின்னாலே அவனே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி அது ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவான். ஸோ கேக் நான் எடுக்கும் போதே அவனுக்குமே ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ நானுமே சேர்ந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கூட சேர்ந்து கட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தருக்காக வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வருஷம் நம்ம வந்து எப்போதுமே பர்த்டேக்கு எல்லாரோட பர்த்டேக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து சின்னதாக வந்து கேக் ஏதாவது வாங்கி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம். பட் இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக அவளுக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து அவள் செலிப்ரேட் பண்ணுறா. பட் இதில் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை எங்களுக்கு. நாங்களுமே வந்து ஃபஸ்ட்டே பிளான்லாம் பண்ணலை. இது சடனாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்த பிளான் தான் இது. டக்குன்னு நம்ம போய் வாங்கிட்டு வந்து வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அவங்களும் ஊர்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறனால 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம். ஏன்னா அம்மாவும் வந்து ஒர்க் முடிச்சு வரதுக்கு வந்து 9:30 ஆகிடும். ஸோ அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டாளுங்க மட்டும்தான், மற்றபடி நம்ம வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ஒரு ஐடியாவை வந்து ஓகே பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து பிளான் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஒரு சொதப்பல் இல்லாமல் வந்து பண்ணியாச்சு. அதுவே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ நானுமே யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம கிஃப்ட்டு எதுவுமே வாங்கவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இல்லை, நம்ம தம்பியை வச்சுட்டு நான் வெளியில் கிஃப்ட் ஷாப்லாம் நம்ம போய் வாங்கணும், அவனை வச்சுட்டு பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பேமெண்ட் ஏதாவது மணி மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அவளுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி கேக்கு வெட்டணும் அப்படின்னு பிளான் பண்ண உடனே பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. பைக் இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் போய் வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட், சின்ன கிஃப்ட் வந்து என்னால் முடிஞ்சது நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறா அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்களும் ஓகே கிஃப்ட் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ அது குழந்தை வந்து சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் வாங்கிட்டு வந்த கவரை கொடுத்தாங்க. உள்ளே வந்து எம்டி கவராக தான் இருந்துச்சு. ஸோ அவள் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி ஓப்பன் பண்ணால் இல்லை. ஸோ இவங்களுமே வந்து கிஃப்ட் வாங்குற பிளான் இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே 2 பேரும் சேர்ந்து தான் போய் வாங்க போனாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதான் ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்பவே அழகாக வந்து முடிஞ்சிருச்சு பார்ட்டி. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் எல்லாத்துக்குமே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம ப்ரீ பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. டக்குன்னு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தோண ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க, எங்களுக்கு தோண ஒரு கிஃப்ட்டை நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பர்த்டே வந்து போச்சு. ரொம்பவே அழகான ஒரு ஸ்லிங் பேக் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னால ரொம்ப அழகாக இருந்தது. கிஃப்ட்டுமே அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஹேண்ட்பேக்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவளுமே பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா. எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. ஸோ அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக அந்த பர்த்டே பார்ட்டி வந்து முடிஞ்சுது. ஸோ நான் கொடுத்த கிஃப்ட்டுமே அடுத்த கிளிப்ஸில் வந்துட்டுருக்கு. கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ வந்துட்டு இது நாங்கள் வந்து வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து ஒரு கோமாதாவும் ஒரு கன்றும் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நம்மளோட வந்து பூஜை அறையில் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இது நம்ம வச்சுருப்போம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்தது. உங்களுக்கு 2 கிஃப்ட்டில் எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.